Hi friends, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைல் லூப் அப்படின்னு எப்படின்னா ஒரு கண்டிஷன் எனக்கு எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ அந்த லூப் விட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ i = 1 கொடுத்துட்டேன். வைல் i லெஸ் தென் 6 அப்படின்னா எனக்கு வந்து iலேருந்து 6 வரையும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதாவது அதாவது அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வந்து 5 வரை எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்புறம் பிரிண்ட் வந்து இப்போ என்ன ஃபஸ்ட்டு வந்து i = 1 இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து என்ன அப்படின்னா i = i + 1 அப்படின்னா எனக்கு 2. அதாவது எனக்கு வந்து இது வரையும் 5 வரையும் எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ 1லேருந்து எனக்கு 5 வரையும் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதே நான் அதாவது வந்து லெஸ் தென் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்தா மட்டும் தான் எனக்கு 6 வரையும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா எனக்கு 6 வரையும் முடிஞ்சிருச்சு. அந்த கண்டிஷன் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை, அதாவது வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு ஃபால்ஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து லூப் எக்ஸிக்யூட் ஆகிடும். இதே வந்து பிரேக் அப்படின்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக் கீவேர்டு எப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து i = 1 வேரியபிள் கொடுத்துட்டு எனக்கு வந்து 6 லெஸ் தென் 6 வரையும் ஆகணும். அதே வந்து என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அதாவது ட்ரூ பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா i = 3 எனக்கு 3ன்னு எப்போ வருதோ எனக்கு வந்து அந்த லூப்பை பிரேக் பண்ணிவிடு. அந்த பிரேக்குன்றது கீவேர்டே அதுக்கு தான். அதாவது வந்து எனக்கு இது மேலே ஸ்டாப் பண்ணிவிடு அப்படின்றதும் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால தான் நமக்கு வந்து 1லேருந்து 3 வரையும் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகிடும். இதே நான் 4 கொடுக்குறேன் அப்படின்னா 4 வந்ததுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிரேக் ஆகிடும். அதான் பார்த்தீங்கன்னா அதே வந்து கண்டினியூ. இப்போ வந்து i = 0 வைல் வந்து i less than 6 அப்படின்னு சொல்லிட்டு i + 1, அதாவது i = i + 1 அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூவில் 1ன்னு அதாவது 0ன்னு எடுத்துக்கிட்டு 0லேருந்து இஃப் வந்து i = அதுக்கப்புறம் 3 அப்படின்னு வந்துச்சுன்னா கன்டினியூ பண்ணு. எப்படின்னா 3 வந்தோடனே இடத்துல மட்டும் எனக்கு ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு அடுத்து நீ கன்டினியூ பண்ணு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கே வந்து ஃபஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா i = 1ன்னு கொடுப்பேன், i = 0ன்னு கொடுத்துருப்பேன். ஆனால் இங்கே வந்து 1லேருந்து எனக்கு 4 வரையும் பிரிண்ட் ஆகுது. ஏன் இங்கே 0லேருந்து 1லேருந்து 6 வரையும் பிரிண்ட் ஆகுதுன்னா இந்த லூப் நல்லா பாருங்கள். வைல் அப்படின்னு i = 1ன்னு இங்கே கொடுத்துட்டு நான் பிரேக் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அது 1லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வருது. ஆனால் இங்கே எப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து அதாவது அந்த கீழே கொடுக்கணுன்னு மேலே கொடுத்துட்டேன். அதனால தான் வந்து இது அங்கே இதாக இருக்குது. அதே நான் என்ன பண்ணோம், லூப் வந்து கன்டினியூஸாக போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிஷன் இது பண்ணேன். அதனால தான் நான் அங்கே மேலே ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன் கன்டினியூ கொடுக்கணும். அதே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து i = 1ன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா i less than 6ன்னு கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு 6க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் 6 வரையும் இப்போ வந்து 1லேருந்து எனக்கு அடுத்ததுக்கு மேலே இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்னா 6க்கு அப்புறம் அதை பிரிண்ட் ஆகும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லூப்பை முடிச்சுட்டு எல்ஸுக்கு அப்புறம் அதுக்கு மேலே எனக்கு வேல்யூ இல்லை. இதே நான் = 6 கூட 6 வரையும் பிரிண்ட் ஆகிடுத்து. அடுத்து எனக்கு இதாகிடும். பார்த்தீங்கன்னா 6க்கு அப்புறம் எனக்கு வந்து அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக இதாகிடும். அடுத்து வந்து ஃபார் லூப். அதாவது இப்போ வந்து எனக்கு அந்த 6ன்னு அவருக்கு கொடுத்தோம் பார்த்தீங்களா வைல் லூப்பில், எனக்கு அது வரைக்கும் போனால் ஃபார்லுன்னு எத்தனை வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும். எப்படின்னா இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வரையும் போ. இப்போ எப்படின்னா வேரியபிள்னு ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து ஆப்பிள், பனானா, செரி இது வரையும் தான். அதே வந்து ஃபார் வந்து எக்ஸ், அதாவது புதுசாக ஒரு வேரியபிளில் ஏற்கனவே கொடுத்ததில் வந்து எனக்கு லைனாக பிரிண்ட் பண்ணிட்டே வரும். அதாவது வைல்ன்றது எப்போ எனக்கு வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ எக்ஸிட் ஆகிடும். ஆனால் இங்கே வந்து நம்ம ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துருக்கோமோ அது மட்டும்தான் நமக்கு பிரிண்ட் பண்ணும். இது எக்ஸ்ட்ராவாக நான் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அதை சேர்த்து எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஆட் பண்ணிட்டு எடுத்துக்கும். அதாவது வந்து கொடுக்குற வேல்யூஸை மட்டும் அது இது பண்ணிக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரை மட்டும் நான் கொடுத்துட்டு எனக்கு பனானான்றது வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு லெட்டராக பிரிண்ட் பண்ணுறதுக்கு BANANA அப்படின்றது லைன் எனக்கு பிரிண்ட் பண்ணும். சேம் இப்போ நம்ம வைல் லூப்பில் எப்படி வந்து பிரேக் கன்டினியூ பார்த்தோம் அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்பிள், பனானா, செரி இருக்குது. எனக்கு பனானாவோட எனக்கு பிரேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இஃப் லூப் யூஸ் பண்ணிட்டு x = பனானா
டபுள் ஈக்குவல்ஸ் பனானா கொடுத்துட்டு பிரேக் பண்ணால் அதோட நமக்கு ஸ்டாப் ஆகிடும். இதே வந்து எனக்கு என்ன சொல்கிறது, பார்த்தோன்னா ஒரு பிரிண்ட் எக்ஸையும் மேலே கொடுக்குறதும் கீழே கொடுக்க 2 வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அதான் வந்து இது வந்து லூப்புக்கு வரதுக்கு முன்னாடி நான் எதை பிரிண்ட் பண்ணுவோம் அப்போ பண்ணுறப்போ நம்ம தேடுது. இதே வந்து இந்த பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மேலேயே லூப் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து அப் டு டவுன் வந்து தான் ரீட் பண்ணும். அப்படி ரீட் பண்ணக்குள்ள வந்து ஆப்பிளோடு நமக்கு ஸ்டாப் ஆகிடும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து 2த்தையும் ஆப்பிள் பனானா பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு பிரேக் பண்ணு அப்படின்னு கொடுத்துருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஃபஸ்ட்டு ஆப்பிளை மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு இங்கேயே நம்ம பனானான்னு கொடுத்ததுனால இங்கேயே பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு லாஜிக்காக வந்து ஒரு ப்ரோக்ராமில் யோசிக்கல வந்து சின்ன சின்ன இடத்துல நம்ம லூப் மிஸ்டேக் பண்ணாலும் அது என்டையர் ப்ரோக்ராமே சேஞ்ச் பண்ணிடும். இதே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பனானா செரின்னு சொல்லிட்டு இப்போ கன்னியூ கொடுக்குறேன். அப்போ வந்து என்ன, எனக்கு ஆப்பிள் பிரிண்ட் பண்ணும், செரியை பிரிண்ட் பண்ணும், பனானா பிரிண்ட் பண்ணாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பனானான்றது தேவையில்லை, அதை கட் பண்ணிவிட்டு எனக்கு அடுத்து போ அப்படின்றத நம்ம கொடுத்தாச்சு. அதனால தான் பனானாவும் செரி மட்டும் பண்ணிக்கணும். அதாவது ஃபார் எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் இஃப் எக்ஸ் டபுள் ஈக்குவல்ஸ் பனானா கன்னியூ, அந்த கன்னியூன்னு கீவேர்டு யூஸ் பண்ணோன்னே அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுச்சு. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்சஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வைல்டில் இப்போ வந்து கொடுப்போம் பார்த்தீங்கன்னா வேல்யூ 8 வரை எனக்கு இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ஃபார் லூப்பில் எக்ஸ்னு ஒரு இதுக்குள்ளே எனக்கு இதெல்லாம் பிரிண்ட் பண்ணு, அதே நான் 8 கொடுத்தேன்னா எனக்கு 8 வரை பிரிண்ட் பண்ணும். இங்கே வந்து ரேஞ்சஸ் 6னா நம்ம 0லேருந்து தான் கன்சிடரேஷன் பண்ணும். ஓகேங்களா, அதே வந்து ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்சஸ் 6 அதுக்கப்புறம் இது முடிச்சோடனே எனக்கு ஃபைனலாக பண்ணும். இந்த வைல்டில் பார்த்தீங்களா கடைசியில் வந்து எல்ஸ் போட்டு எனக்கு இதை லாஸ்ட்டாக எனக்கு பிரிண்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ஃபைனலாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதே சேம் அதே தான் இங்கேயும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் வந்து 6, அதாவது வந்து எனக்கு 3யோட எனக்கு பிரேக் பண்ணிவிடு, கன்டினியூ பண்ணிவிடு. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாலும் அது ஜூபிட்டர் நோட்புக், அதாவது அனகோண்டா நான் யூஸ் பண்ணேன், அனகோண்டாவில் ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தனியாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது மாதிரி எல்லாமே வரும். அதாவது டேட்டா சயின்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் அது. ஸோ அது உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 இருக்குது எக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அஜஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ். 2த்தையும் வந்து நம்ம மாற்றி லூப்பாக எனக்கு பிரிண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஒய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட்டு ஆப்பிள், அப்புறம் ரெட்டு பனானா, ரெட் செரி, அதாவது வந்து கன்டினியூஸ் லூப்பாக நமக்கு இது தகுந்த மாதிரி வந்து ஃபார் லூப்பில் வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது லிஸ்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் இதே இடையில ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்டையராக அந்த பனானான்றது எல்லாமே மாறிடும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பார்த்தீங்கன்னா ஃபார்லும் வைலும் இதுதான். நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த எல்லாமே வந்து இந்த ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான டவுட்ஸ் கிளியர் ஆகும். ஒரு வீடியோ பார்க்கறது மட்டும் ஒரு சொல்யூஷன் கிடையாது, அதை பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அந்தளவுக்கு நீங்கள் ஷைன் ஆவீங்க. இந்த உங்களுக்கு மெட்டீரியல்னால் நான் வந்து என்னோடய குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அடுத்து வர ஃபங்க்ஷன் கிளாஸஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை இது பண்ணால் தான் ஒரு கோடிங்க்கு வந்து ப்ரொசீஜராக ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கான இதுவே அதுதான். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.